ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையோடைய முடிவுகளை குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனல் வர அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட்டு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தமிழக முதல்வர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க, ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு. அவர் பார்த்திங்கன்னா குறிப்பாக ரிசல்ட் வெளியிட்டு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளாரே அமைச்சர் பெரிய கருப்பன் கூறிட்டார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம். அதனால் ரிசல்ட்டுடைய டைம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வார காலத்தில் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காருங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, பழைய ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதன் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா புதிய நியமனங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். அதனால் கிட்டத்தட்ட கூடுதலாக வேகன்சிஸும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.